ஹலோ guys, இன்னைக்கு நம்ம வீடியோவில் சம் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சிம்பிள் ப்ராசஸ் அக்கௌண்ட்ஸ். யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் எக்ஸ் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, வெறும் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ், வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓவரேஜ் ஆர் டு பி டேக்கன் அட் 100% ஆஃப் வேஜஸ். ஓகே, வெறும் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான். ப்ராசஸ் எக்ஸ் அக்கௌண்ட் மட்டும் நம்ம போட்டோம்னா போதும். லைக் 2 or 3 அக்கௌண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதெல்லாம் வரும். இதில் வெறும் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான். ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் 20,000. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் என்னது, நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து உள்ளே வருது. ஸோ டெபிட் தான் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ 20,000. தென் வேஜஸும் எக்ஸ்பென்சஸ் ஆர் கம்மிங் இன். ஸோ 10,000. தென் வந்துட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 5,000. அதுவும் நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான். அடுத்தது பாருங்க, ஓவரேஜ் ஆர் டு பி டேக்கன் அட் 100% ஆஃப் வேஜஸ். அதாவது வேஜஸோடைய அமௌண்ட்ல 100% எடுத்துக்க சொல்றாங்க. ஸோ வேஜஸ் எவ்வளோ? 10,000. 10,000ல 100% எவ்வளோ? சேம் 10,000 தான், கரெக்டா? 10,000 இன்டூ 100% பண்ணீங்கன்னா சேம் 10,000 தான் வரும். ஓகே, ஸோ 10,000 நம்ம டோட்டலாக எடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான், எல்லா எக்ஸ்பென்சஸுமே நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம டோட்டல் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம 45,000 வருதா? ஸோ 45,000 தான் இப்போ நம்ம டேலி பண்ணணும். இந்த பக்கம் வந்துட்டு எதுவுமே கிடையாது கிரெடிட் சைடில். ஸோ அதனால நம்ம டேரெக்டாக நம்ம வந்து டோட்டல் வந்து இந்த பக்கமும் 45,000 போட்டுட்டு, இந்த வந்துட்டு எக்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் பை ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட். ஏன்னா இங்கே வந்துட்டு ஒய் அக்கௌண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல இல்லையா. ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு பை ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட்னு போட்டு அந்த 45,000 அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 2. ஸோ சம் நம்பர் 2வையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துடலாம், ஏன்னா எனக்கு குட்டி சம் தான் அது. ஸோ ப்ரிப்பேர் அ ப்ராசஸ் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் டீடைல்ஸ். ஸோ வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ், லேபர், எக்ஸ்பென்சஸ் 2 அக்கௌண்ட்டுக்குமே கொடுத்துட்டாங்க. ப்ராசஸ் 1 and 2. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் ஆஃப் ₹60,000 to be allocated to process 1 and process 2 on the basis of 150% of direct wages. Production during the period 2,000 units. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா ஒரு ஐட்டமாக நம்ம எடுத்து போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் 40,000. ஸோ ப்ராசஸ் 1க்கு 40,000 மெட்டீரியல்ஸ். லேபர் வந்துட்டு எவ்வளோ? 15,000. தென் எக்ஸ்பென்சஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 5,000. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் ஆஃப் ₹60,000 to be allocated to process 1 and 2 on the basis of 150% of direct wages. ஸோ டைரக்ட் வேஜஸ்ன்றது என்னது? நமக்கு லேபர், கரெக்டா? லேபர் தான் நமக்கு வேஜஸ். ஸோ லேபர் வந்துட்டு ப்ராசஸ் 1க்கு பாருங்க 15,000. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 150% சொல்லியிருக்காங்க. ஸோ 15,000 லேபர் வந்துட்டு 150% தான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் தான். ஸோ 15,000 இன்டூ 150%. ஸோ ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் எவ்வளோ? 22,500. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே என்டர் பண்ணியாச்சு ப்ராசஸ் 1க்கானது. இப்போ டோட்டல் தான். டோட்டல் வந்து 40,000 ப்ளஸ் 15,000 ப்ளஸ் 5,000 ப்ளஸ் 22,500 பண்ணோம்னா 82,500 வருது. ஸோ 82,500 நம்ம டேலி பண்ணணும், கரெக்டாக? ஸோ நான் இந்த பக்கமும் 82,500 போட்டேன். இப்போ ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? சேம் 82,500. ஓகேவா? ஸோ அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே பாருங்க, ப்ரொடக்ஷன் டியூரிங் த பீரியட் 2,000 யூனிட்ஸ். ஸோ 2,000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் 1, 2 முடிஞ்சு 2,000 யூனிட்ஸ் தான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட்டாக நமக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ப்ராசஸ்லையும் per யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 2,000 கொடுத்துருக்காங்களே, அது வந்து நம்ம இங்கே மெட்டீரியல்ஸில் போடணும். அவங்க வந்துட்டு இந்த 2,000 யூனிட்ஸ் வந்துட்டு எதில் அப்படின்னு சொல்லலை, கரெக்டாக? எந்த அமௌண்ட்லன்னு சொல்லலை. ஸோ நம்ம மெட்டீரியல்ஸோடதுல தான் 2,000 எடுக்கணும். அதாவது 2,000 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த ப்ராசஸ்ல அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே யூனிட்ஸ் காலம்ல 2,000 எடுக்கிறோம். ஸோ சேம் இங்கே வந்துட்டு என்னது? சேம் அந்த 2,000 யூனிட்ஸ் காலம். டெபிட் கிரெடிட் ரெண்டுமே மேட்ச் ஆகும் இல்லையா? ஸோ இங்கேயும் நம்ம 2,000 போடுவோம். இங்கே டோட்டலில் நமக்கு 2,000 வந்துடும். அதே போல் இங்கேயும் டோட்டலில் நமக்கு 2,000 வந்துடும். ஓகேவா? இப்போ டெபிட் கிரெடிட் மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். அதாவது காஸ்ட் பர் யூனிட். காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம்? 82,500. இது 82,500 தான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் 1ஓட டோட்டல் காஸ்ட், கரெக்டா? இந்த 82,500 தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. ஸோ இந்த 82,500
டிவைடட் பை நமக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ 2000 பண்ணோம்னா நமக்கு per யூனிட் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ 82,500 டிவைடட் பை 2000 பண்ணோம்னா 41.25. ஓகேவா? ஸோ 41.25 தான் நமக்கு காஸ்ட் per யூனிட். அதுதான் நம்ம இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் காஸ்ட் வந்து 82,500, அதோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 2000. ஸோ நம்ம வந்து காஸ்ட் per யூனிட் வந்து 41.25. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்துட்டு இந்த காலம்ல போடக்கூடாது, வெரி சாரி, இங்கே போடணும். ஓகேவா? ஸோ காஸ்ட் per யூனிட் வந்து போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா 82,500 divided by 2000 equal to 41.25 rupees போடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ப்ராசஸோட காஸ்ட் per யூனிட். அடுத்தது ப்ராசஸ் 2. இப்போ ப்ராசஸ் 2 போடும்போது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 1ல இருந்து ப்ராசஸ் 2க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். பாருங்க எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, 2000 யூனிட்ஸ் 82,500. ஸோ அது வந்து அப்படியே நமக்கு இங்கே டெபிட்ல வந்துடும் 2082,500. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் 2 ப்ராசஸ் 1 அக்கௌண்ட், ஏன்னா ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்ல இருந்து தான் 2க்கு வந்திருக்கு. ஸோ நம்ம ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் போடணும் இங்கே. அடுத்தது பாருங்க மெட்டீரியல்ஸ். ஸோ ப்ராசஸ் 2க்கான மெட்டீரியல்ஸ் எவ்வளோ 6,000. தென் வந்துட்டு லேபர் வந்து 16,000. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 3,000. தென் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து 150% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். ஸோ டைரக்ட் வேஜஸ் 150%. டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ நமக்கு 16,000. ஸோ 16,000 150% பண்ணோம்னா நமக்கு 24,000 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ண போகிறோம். 82,500, 6,000, 16,000, 3,000, 24,000, 1,31,500. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை டேலி பண்ணணும். யூனிட்ஸையும் நம்ம டேலி பண்ணணும். 2,000 இந்த பக்கம் 2,000. ஓகேவா? ஸோ யூனிட்ஸையும் டேலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ ஃபினிஷ்டு குட்ஸ் வெளியில் வந்திருக்கு, சேம் 2,000, 1,31,500. இப்போ நம்ம காஸ்ட் per யூனிட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் per யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம்? 1,31,500 டோட்டல் காஸ்ட். ஓகேவா? 1,31,500 டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 2,000 ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 1,31,500 divided by 2,000 equal to 65.75. So 65.75 தான் நம்மளோட காஸ்ட் per யூனிட். ஓகேவா? டோட்டல் காஸ்ட் per யூனிட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.